ஹாய் ஹலோ இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 7 முந்திரி கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். நான் 400 கிராம்ஸ் மஷ்ரூம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான சைஸில் பெருசாக இருந்தால் நம்ம 4ஆக கட் பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கொஞ்சமாக சால்ட்டு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த மஷ்ரூமை ஆயிலில் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் அதிலேருந்து நல்லா தண்ணிலாம் வரும், அதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 பெரிய ஆனியன்ஸ் பொடியாக கட் பண்ணிக்கலாம். கிரேவி ரெடி பண்ணலாம். நம்ம நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ சீக்கிரம் வதங்கிடும். கட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மஷ்ரூமும் நல்லா வதக்கிட்டே இருக்குது. இப்போ ஒரு பேனில் ஒரு 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு காஞ்ச மிளகா, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, கொஞ்சம் சீரகம் 2 சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். ஆனியன் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது இஞ்சியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிடலாம். ஆனியன் எல்லாமே வதங்கிருச்சு. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், தனியாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து, கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தீயாமல் நல்லா சிம்மில் வச்சு வதக்குங்க. இப்போது நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். தக்காளியும் இந்த முந்திரியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அரைச்சி இதோடு சேர்த்து கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்க மஷ்ரூமையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா கொதி வருது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டை எடுத்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக தூவி இறக்கிட்டோன்னா நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி. இந்த மஷ்ரூம் கிரேவி நீங்கள் சப்பாத்தி, இட்லி, தோசை, சாதத்துக்கு, கீ ரைஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.